வணக்கத்துடன் பெப்பரன்ஸால் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. நவம்பர் மாதம் வந்தாலே நம் அனைவருடைய மனதிலுமே ஒரு வலி ஏற்படுவது வாடிக்கை. காரணம், ஈழ மண்ணில் சுதந்திர காற்று வீச வேண்டும், எங்கள் மக்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும், எங்களுடைய பெண்கள் கற்புகளை பாதுகாத்து அவர்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் தங்களுடைய உயிர்களை இன்முகத்தோடு கொடுத்து அந்த மண் மீட்பிற்காக தங்களை இழந்த தியாகங்களை நினைவு கூறக்கூடிய ஒரு மாதம். எல்லா வருடமும் இந்த மாதத்திலே ஒவ்வொரு தமிழர்களும் அந்த மாவீர சொந்தங்களை மனதிற்குள் நினைத்து உருகுவது வாடிக்கை. இந்த வருடம் இலங்கையிலே தேர்தல் நடைபெறக்கூடிய காரணத்தினால் தேர்தல் பரபரப்பு ஒருபுறம் முன்னேறி கொண்டிருந்த ஒரு சூழலினால் இந்த சொந்தங்களை நினைவு கூறக்கூடிய அந்த விடயங்கள் பல இடங்களில் ஒரு அமைதியான நிலைப்பாட்டிலே பயணித்து கொண்டிருக்கிறது என்பதாகத்தான் நம்மால் உணர முடிகின்றது. நவம்பர் 27 அன்று மக்கள் தங்களுடைய சொந்தங்களை நினைத்து அதற்கான வழிபாட்டுகளை அவர்கள் செய்யக்கூடிய நிகழ்வுகள் நடைபெறுகிறது என்பது ஒருபுறம் இருந்தால் கூட, மற்ற வருடங்களில் இருந்த அந்த ஒரு தேடல் இந்த வருடத்தில் இல்லையோ என்கின்ற எண்ணம்தான் மனதிற்குள் எழும்புகின்றன. தமிழகத்தை பொறுத்த மட்டில் இப்பொழுது பல கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் அறிவிக்க தொடங்கி இருக்கின்றார்கள். நவம்பர் 27ஆம் நாள் நாங்கள் அந்த குறிப்பிட்ட இயக்கத்தில் இணைந்து பணியாற்றி அந்த மண்ணிற்காக தங்களுடைய உயிரை இழந்த தியாகங்களை நினைவு கூற இருக்கிறோம் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இது ஒரு ஆறுதலான விடயமா என்று பார்த்தால் ஒரு பக்கத்தில் பார்த்தால் இது ஆறுதலான விடயம்தான். ஆனால் இன்னொரு பக்கத்தில் பார்க்கின்ற பொழுது ஒரு பொதுக்கூட்டம் நடத்தி, ஒரு மாநாடு நடத்தி, அல்லது ஒரு பொதுவாக மக்களை ஒரு இடத்தில் கூட செய்து அங்கு இவர்களை நினைவு கூறுவது என்பது ஒரு சடங்காகத்தான் இருக்கிறது. எந்த மண்ணை காப்பாற்ற வேண்டும், எந்த மண்ணிற்கு ஒரு விடிவை கொண்டு வர வேண்டும் என்கின்ற வேட்கையில் அந்த மக்கள், அந்த வீரர்கள் பயணித்தார்களோ, அதை நிறைவேற்றுவதற்கும் அதற்கான களத்தை உருவாக்குவதற்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் களம் ஒத்துழைக்கவில்லை என்பதுதான் வருத்தமான பதிவு. இன்று வரை அது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. முதலாக ஈழ மக்களுடைய அந்த அவர்கள் அங்கு பட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இன்னல்களை எதிர்த்து அவர்கள் களம் அமைத்து அகிம்சை வழியில் போராடி அந்த காலகட்டத்திலே இந்தியா அவர்களுக்கான ஒரு களத்தை உருவாக்கி கொடுத்திருந்தால் எப்பொழுதோ சிங்களர்கள் தமிழர்களுக்கான விடிவை எழுதியிருப்பார்கள். ஆனால் அந்த சூழலிலும் அரசியல் ஒரு காய் நகர்த்தலை கையில் எடுத்துக்கொண்ட காரணத்தினால் அகிம்சை போராட்டம் வெற்றி இலக்கை நோக்கி செல்வதற்கு மிகவும் சிரமப்பட்டது என்பதுதான் பதிவு. அதுபோல தமிழகத்தில் இயங்கிக் கொண்டிருந்த பெரும்பாலான கட்சிகள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஈழ விடயத்தை பேசுவார்கள். ஈழத்தில் என்னென்ன கொடூரங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது என்று குமுறி துடிப்பார்கள். எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள் அங்கு இன்னல் பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று கதறுவார்கள். ஆனால் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின் அவர்கள் அமைதியாகி விடுவார்கள். அவர்களை பொறுத்த மட்டில் இந்த விடயத்தை பேசி எப்படி வாக்கு வங்கியை பெருக்க முடியும், வருகின்ற தேர்தலில் அல்லது நாம் களத்தில் இருக்கக்கூடிய தேர்தலில் எப்படி வெற்றியை ஈட்டிக்கொள்ள முடியும் என்கின்ற நினைப்பில் மட்டுமே அவர்கள் ஈழ விடயத்தை குறித்து பேசி தங்களுக்கான களங்களை அவர்கள் உருவாக்கி கொண்டார்கள். இதுதான் ஈழ போராட்டமும் ஈழ மக்களுடைய விடுதலையும் ஒரு முடிவை காணாமல் தொடர்வதற்கான ஒரு களத்தை அமைத்தது. ஒரு முறை ஆஸ்திரேலியா என்று நான் நினைக்கின்றேன், பஞ்சாப் மாநிலத்தை சார்ந்த ஒரு சாமியார் அந்த ஆஸ்திரேலியாவுக்கு செல்கின்றார். அப்படி ஆஸ்திரேலியாவுக்கு செல்கின்ற அந்த சாமியாரை ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் தாக்கி விடுகிறார்கள். இந்த தாக்குதல் நடைபெற்ற மறு நிமிடத்திலிருந்து சுமார் 3 நாட்கள் பஞ்சாப் கலவர பூமியாக மாறிவிடுகிறது. அந்த சாமியார் மீது தாக்குதல் நடத்தியவர்களை கண்டுபிடித்து அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வற்புறுத்தி போராட்டங்கள் வெடிக்கின்றது. இந்திய அரசாங்கம் நிலைமை கையை விட்டு மீறி செல்கிறது என்பதை உணர்ந்து ஆஸ்திரேலியாவுக்கு அழுத்தம் கொடுத்து அந்த சாமியாரை யார் தாக்கினார்களோ
அவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டார்கள். ஒரு சாமியார் தாக்கப்பட்ட விடயத்திற்கே ஒரு 3 நாட்கள் ஒரு மாநிலம் செயல்பாடற்ற தன்மையை கொண்டதாக மாறிவிடுகிறது. ஆனால் 1.5 லட்சம் தொப்புள் கொடி உறவுகள் நம்மளை எப்படியாவது காப்பாற்றி விடுவார்கள் என்கின்ற நம்பிக்கையில் பயணித்தவர்கள், நமக்கான அண்ணன்மார் தமிழகத்தில் இருக்கிறார்கள், நமக்கான தம்பிமார் தமிழகத்தில் இருக்கிறார்கள், நமக்கான மாமா மச்சான் போன்றவர்களெல்லாம் தமிழகத்தில் இருக்கிறார்கள், நம்மை உறவாக நினைத்து கொண்டிருக்கக்கூடிய தாய் தந்தைகள் தமிழகத்தில் இருக்கிறார்கள், கண்டிப்பாக நமக்கான விடியலை அவர்கள் கொண்டு வருவார்கள் என்கின்ற எண்ணத்தில் பயணித்து கொண்டிருந்த ஈழச் சொந்தங்களுடைய கனவுகள் தகர்க்கப்பட்டதற்கும் தகர்ந்து போனதற்கும் தமிழக அரசியல் களம் ஒரு காரணமாகவே இருந்திருக்கிறது. இன்றும் அதுதான் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. 2009ஆம் ஆண்டு ஈழ போராட்டம் முடிவுக்கு வருகிறது. அதுவரை ஆயுதங்களை எடுத்து பயணித்து கொண்டிருந்த இயக்கம் ஆயுதங்களை மௌனிக்கிறோம் என்று அறிவித்து விடுகிறார்கள். அதன் பின்பு சுமார் 1.5 லட்சம் தமிழர்கள் அழிக்கப்பட்டார்களே, அவர்களுக்கான நீதி கிடைக்கும், உலக அரங்கில் அவர்களுக்கான நீதி கிடைப்பதற்கான களம் அமையும் என்கின்ற விடயங்களை எல்லாம் பரபரப்பாக பேசப்பட்டது. அதற்காக தமிழ் கட்சிகள், அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் கட்சிகள் முனைப்பு காட்டி செயல்படும் என்கின்ற கருத்துக்கள் எல்லாம் எடுத்து வைக்கப்பட்டது உண்டு. ஆனால் காலச்சூழல் வேறொரு கோணத்தில் சென்றன. தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை ஈழ விடயத்தை பேசினார்கள். அதன் பின்பு தமிழ் தேசியத்தை பேசக்கூடிய கட்சிகளுக்கு மட்டும் சொந்தமானது ஈழ விடயம் என்று மாறிவிட்டது. அதுவரை பேசிக்கொண்டிருந்த திராவிட கட்சிகள் நமக்கேன் வம்பு என அமைதி காத்து விட்டார்கள். இன்று ஈழ விடயத்தை குறித்து பேசுவதற்கு யார் இருக்கிறார் என்கின்ற பொழுது, இப்படி ஒரு நினைவு தினம் வருகின்ற பொழுது அல்லது தலைவனுடைய பிறப்பு தினம் வருகின்ற பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒன்று கூடி ஒரு மாநாடு நடத்துவதும் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துவதும் ஈழச் சொந்தங்களுக்கான விடிவை கொண்டு வருமா என்றால் அது கேள்விதான். இன்று வரை அதுதான் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது. இந்த இயக்கத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நவம்பர் 27ஆவது இந்த ஈழச் சொந்தங்களுடைய இன்னல்களுக்கும் அவர்கள் பட்டுக்கொண்டிருக்கக்கூடிய துயரங்களுக்கும் ஒரு விடிவு கிட்டுமா என்கின்ற கேள்விதான் பலர் மனதிலே எழும்பிக் கொண்டு இருக்கிறது. ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே என்று ஒரு பாடல் உண்டு. ஏறக்குறைய பெரும்பாலானவர்கள் அந்த நம்பிக்கையில் தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஈழம் சார்ந்த விடயங்கள் அல்லது ஈழ மக்களுக்கான உரிமைகள் கிடைப்பதற்கான களத்தை தவறவிட்டதில் முதல் குற்றவாளிகளாக நிற்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தான் என்பது வருத்தமான பதிவு. அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவாகவும் இருக்கிறது. நன்றியுடன் இன்பா.